Next question போலாமா? 12th plus 2 Tamil Nadu State Board English paragraph simplified. The status of Tamil as a classical language. George L. Hatt. அதாவது தமிழ் வந்து செம்மொழி, தமிழ் செம்மொழி அந்தஸ்து உள்ளது அப்படின்றது ஜார்ஜ் எல் ஹேர்ட் எழுதியிருக்காரு. திருக்குறள் இஸ் அ ஃபைன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர் சப்ஸ்டான்ஷியேட். அதாவது திருக்குறள் வந்து ஒரு சிறந்த தலை சிறந்த கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர், செம்மொழிகளுக்கே ஒரு தலை சிறந்த உதாரணமாக இருக்கிறது திருக்குறள் தான். அதை ஆதாரத்தோடு சொல்லுங்கள் அப்படின்றது தான் கேள்வி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே தான், ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தோம்ல அதே தான். ப்ரொஃபஸர் ஜார்ஜ் எல் ஹேட் ஜஸ்டிஃபைஸ், அதாவது நிரூபிக்கிறார். எப்படி நிரூபிக்கிறாரு? தமிழ் இஸ் அ கிளாசிக்கல் லாங்குவேஜ், தமிழ் ஒரு செம்மொழி. பை இட்ஸ் ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன், அதோட பழமையான அந்த பாரம்பரியம், அதோட பழமையான பாரம்பரியமும் இண்டிபெண்ட் தனித்தன்மை, சுதந்திரமான தனித்தன்மை. ஸ்ப்ரவுட் ஆஃப் அனதர் ட்ரெடிஷன், வேறு ஒரு பாரம்பரியமும் இதில் இருந்து முளைக்குது. தமிழில் இருந்து மற்ற நிறைய பாரம்பரியங்களும் தோன்றி இருக்கின்றதுக்கு. அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ரிச் இன் ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ஸ், அதோட பழைய இலக்கியங்களுக்கு ரொம்ப செழுமையாக அதிக இலக்கியங்கள் செறிவு நிறைந்த ஒரு மொழியாக தமிழ் இருந்திருக்கு. செகண்ட், திருக்குறள் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் எத்திக்ஸ், அது ஒரு ரொம்ப உலகத்திலேயே சிறந்த நெறிமுறை. அது மோஸ்ட் வைட்லி டிரான்ஸ்லேட்டட், நிறைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதிக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் ரிலீஜியஸ், ரொம்ப முக்கியமான வார்த்தை, நான் ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்தில் அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் எல்லாமே மதச்சார்பான நூல்கள் தான். அதாவது பைபிள், குரான், அதெல்லாம் அதுக தான் மதத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து தான் அதுகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அதிக மொழிகளில். ஆனால் திருக்குறள் வந்து மதச்சார்பில்லாத ஒரு நூல் அதிக மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. திருக்குறள் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் எத்திக், உலகத்திலேயே ஒரு சிறந்த நெறிமுறையான ஒரு இலக்கியம். மோஸ்ட் வைட்லி டிரான்ஸ்லேட்டர், அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நான் ரிலீஜியஸ், மொழிச்சார்பில்லாத ஒரு இலக்கியம், உலகத்திலேயே அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்னா திருக்குறள். தேர்ட் பாயிண்ட்டு, இட்ஸ் ஆன்டிக்விட்டி. ஆன்டிக்விட்டினா அதோட தனித்தன்மை, பழமை. ஆன்டிக்விட்டி இஸ் அ தனித்தன்மையான ஒரு பழமையான தனித்தன்மை. ரிச் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன், ரொம்ப சிறந்த அறிவார்ந்த பாரம்பரியம் உள்ளது. என்னென்ன இருக்குது பாருங்கள், ஆன்டிக்விட்டி இருக்குது, பழமை இருக்குது, ரிச் இன்டலெக்சுவல் ட்ரெடிஷன், ரொம்ப சிறந்த அறிவார்ந்த பாரம்பரியம் இருக்குது. இண்டிபெண்ட் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ், மித்த மொழிகளில் இருந்து தனித்து நின்றுருக்கு. இண்டிபெண்ட், சுதந்திரமாக நின்றுருக்கு. மித்த மொழி எந்த மொழியும் சாராமல் அது சுதந்திரமாக தனியாக நின்றுருக்கு. யூனிவர்சல் அண்டு செக்குலர் தீம்ஸ் அண்டு பொயட்டிக் ஃபார்ம்ஸ், உலகத்தில் யூனிவர்சல், உலகத்துக்கே இது ஒரு அறிவார்ந்த ஒரு செம்மொழியாக இருந்திருக்கு. செக்குலர், மதச்சார்பில்லாத கருத்தாழ்மை, மதச்சார்பில்லாத கருத்தாழ்மை. யூனிவர்சல், உலகத்துக்கே ஒரு நெறிமுறை சொல்லக்கூடிய ஒரு நூலாக விளங்கியிருக்கு திருக்குறள். அண்டு பொயட்டிக் ஃபார்ம், அதோட கவிதை நடை. திருக்குறள் இஸ் த ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். அதுதான் ஒரு ரொம்ப சிறந்த, ப்ரைம்னா எல்லாத்துக்கும் முன்னோடியான, த ப்ரைம் எக்ஸாம்பிள் ஆஃப் கிளாசிக்கல் தமிழ் லிட்ரேச்சர். தமிழ் இலக்கியத்தோட செம்மொழின்ற அந்த அந்தஸ்துக்கு கொடுக்கறதுக்கு முக்கியத்துவமான ஒரு நூல்னா திருக்குறள் தான். ஃபோர்த் பாயிண்ட், திருக்குறள் இஸ் அன் அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரேச்சர் ஃபோக்கஸ் ஆன் எத்திக்ஸ். திருக்குறள் வந்து ஒரு தலை சிறந்த ஒரு இலக்கியம். எதுக்கு அது முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்குனாக்க, எதை அது முக்கியத்துவம் கொடுத்து காட்டியிருக்குன்னா எத்திக்ஸ், நெறிமுறைகள், வாழ்வியல் நெறிமுறைகள் அண்ட் மொராலிட்டி, ஒழுக்க நெறிமுறைகள், பொதுவான நெறிமுறையும் இருக்குது, அதில் ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறைகளும் இருக்குது திருக்குறளில். அதில் என்னென்ன இருக்குது? 3 இருக்குது. அறம், பொருள், இன்பம். ஆஃப் ஆல் டைம் அண்ட் ஆல் கல்ச்சர்ஸ், எல்லா நேரங்கள்லையும். அதாவது எந்த காலத்துக்கு எப்போ எழுதின நூல், 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூல் இன்றைக்கி வரைக்கும் அதுக்கு நமக்கு பொருந்தி வருது. இந்த காலத்துக்கும் அது பொருந்தி வருது, அந்த காலத்துக்கும் அது பொருந்தி வருது. ஆஃப் ஆல் கல்ச்சர்ஸ், எல்லா கல்ச்சருக்கும் அது பொருந்தி வருது. எவ்வளோ ஒரு சிறந்த நூல்னு பாருக்குங்க. அன் அவுட்ஸ்டாண்டிங் லிட்ரேச்சர், அது ஒரு தலை சிறந்த இலக்கியம். ஃபோக்கஸ் ஆன் எத்திக்ஸு, நெறிமுறைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது.
அண்ட் மொராலிட்டி, ஒழுக்கம் சார்ந்த நெறிமுறைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது. அறம், பொருள், இன்பம், இந்த 3 விதமாக அதை பிரிச்சிருக்காங்க. 3 தலைப்புகள் இருக்குது அதில். அறம், பொருள், இன்பம். ஆஃப் ஆல் டைம் அண்ட் ஆல் கல்ச்சர்ஸ், எல்லா நேரத்துக்கும் எல்லா கல்ச்சருக்கும் எல்லா பாரம்பரியத்துக்கும் இது பொருந்தி வருது, எல்லா காலத்துலேயும். சரி, லாஸ்ட் பாயிண்ட். திருக்குறள் கன்சிஸ்ட் ஆஃப் 1330 குறள்ஸ். அதில் 1330 குறள்கள் இருக்குது. ஜஸ்ட் 2 lines ஈச், வெறும் 2 வரிகள் தான். ஒரு செய்யுளும் ஒரு 2 வரிகளில் தான் இருக்குது. வித் ஹை ஃபிலாசபி, அது ரொம்ப உயர்ந்த தத்துவம், டெப்த் அண்டு ஃபிலாசபிக்கல் டெப்த்து, வித் ஹை ஃபிலாசபிக்கல் டெப்த்து, ஆழமான தத்துவார்த்தம், ஆழமான தத்துவம் நிறைந்ததாகவும், லிட்ரரி கேலிபர், இலக்கிய திறன், அது இலக்கிய திறன்ன்றதுனால இலுமினேட்ஸ் ஆல் த ஃபேசட்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். மனித உயிர் இன்னைக்கு வரைக்கும் நல்ல இலுமினேட்ஸ்னால் நல்ல சிறந்து விளங்குறதுக்கு அது ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது திருக்குறள். திருக்குறள் கன்சிஸ்ட் ஆஃப் 1330 குறள்ஸ், 1330 குறள் இருக்குது. ஜஸ்ட் 2 lines ஈச், வெறும் 2 வரி தான் இருக்குது ஒன்றுக்கும். வித் ஹை ஃபிலாசபிக்கல் டெப்த்து, ஆழமான தத்துவ ஞானம் உள்ளதா, தத்துவங்கள் செறிந்ததாக இருக்குது. லிட்ரரி கேலிபர், இலக்கிய திறன் வாய்ந்ததாகவும், இலுமினேட்ஸ் ஆல் த ஃபேசட்ஸ் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ், மனித உயிர் இன்னைக்கு வரைக்கும் அது உயிர்ப்பிச்சு இருக்கிறதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாக பங்கு வகிக்குது திருக்குறள். அது ஒரு பக்கம் மனித வாழ்க்கையோட ஒரு சாரமாக அதுவும் அமைஞ்சிருச்சு. இந்த 5 பாயிண்ட் தான், ரொம்ப சின்ன ஆன்சர் தான், ஆனால் ரொம்ப முக்கியமானது. சரியா? இதை படிங்க, எழுதி படிங்க, ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அது பேராகிராஃபாக எழுதணும். பாயிண்ட்டாக உங்களுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் பேராகிராஃபாக ஃபுல்லாக எழுதுங்க. சரியா? ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாமா? பாய்.